வணக்கம் மக்களே! ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்ல தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் மேல ஒரு நல்ல ஒரு ஹைப் இருக்கு. பிகாஸ் ஆஃப் நம்ம ஃபாஃபா அண்ட் நம்ம வடிவேலு கொம்போ 2 பேருமே ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் எந்த அளவுக்கு ஒரு ஒரு சம்பவம் அடிச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ்பெஷலி அவங்க 2 பேத்து பெர்ஃபார்மன்ஸ் பீக்ல இருந்துச்சு. இப்ப அவங்க 2 பேரும் இதுல யார் எந்த கணேஷ், யார் புரோட்டகனிஸ்ட் தெரியல. இப்ப 2 பேரும் ஒண்ணா ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது. அதுக்கப்புறமா சில கான்சிக்வன்ஸ்லாம் வருது. அந்த மாதிரி தான் கதை இருக்கும்னு நம்புகிறேன். அது எப்படி இருக்க போது பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு நம்ம யுவன் தான் சாங் போட்டிருக்காரு. ஸோ வித் விஷயம் வீடியோ நம்ம போயிடலாம். சில வீடு நான் கூப்பிடுற மாதிரி தோணும். அப்படி இருக்கிற வீட்டில் தான் நான் இருவேன். நான் எப்பவுமே யோசிப்பேன், இந்த ஆகாயத்தில் பறக்கிற கொக்குக்கு எப்படி தண்ணிக்கடியில் வாழ்கிற மீன் சாப்பாடு வந்துச்சு. என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் சார் திருவண்ணாமலையில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஓ, நான் அங்கேயே போகிறேன். பைக்கில் போகலாம் சார். வாங்க சார், ஜாலியாக இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அரிசி மிஸ் பண்ணல நாங்கள் பைக்கில் திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருந்தோமா. நான் எதுக்குப்பா திருவண்ணாமலைக்கு போனா? நேற்று நைட்டு கூட கரெக்டாக என்ன பண்ணீங்க? ஓ மனசுக்கு ஞாபகம் வருது. ஏமா ரொம்ப நேரமா ஒரே கியரில் போக போட்டிருக்கேன். கொஞ்சம் கியர் தான் மாற்றுவேன். பைக்கை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? செக் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். உடனே கண்டுபிடிச்சிடும். வாழ்க்கை என்ன ஜோலியாக இருக்கணுமா வேணாம்? இருக்கணுமா வேணாம்? பயமா இருக்குப்பா. எதுக்கு? என்னையவே முழுசா மறந்துடணும்னு பயமா இருக்கு. பொறுமையாக போயிட்டு இருக்கேன். எப்போ என் கண்ட்ரோல் போக போகிறேன்னு எனக்கு தெரியும். நான் திரும்பவும் சொல்றேன், அவர்கிட்ட பணத்தை அடிக்கிறது தான் அவரோட வேலை. புரிஞ்சுதா? அவரோட நம்புற மாதிரி நடி. வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயம். என்ன பண்ணுறது? இதே மறந்துட்டு ஏய் மறந்துட்டேன்னா மூன்றாவது கமல் மாதிரி. ஐயா, அந்த மாதிரி மாநாடுக்குள்ள எனக்கு வராது. யோ ஓகே, சீரியஸ்லி வேறு லெவல் இருக்குது. எனக்கு கதை என்ன புரியுதுன்னா, நம்ம ஃபாஃபா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விஐபின்னு சொல்லலாமா, வேலை இல்லாமல் சுற்றி இருக்கிற ஆளாக இருக்கலாம். அங்கே நிறைய குழப்பங்கள், எப்படி தான் நம்ம சம்பாதிக்கிறது, எப்படி தான் நம்ம முன்னேறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கும் போது அங்கே தான் நம்ம வடிவேல் சார் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வடிவேல் சாரும் இவங்க 2 பேரும் எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஒரு சீனில் சொல்கிறாங்க, வடிவேல் அவர்கிட்டருந்து நம்ம காசை கறக்கிறது தான் உன்னோட வேலை அப்படின்றாங்க. ஸோ இதில் 50 ரூபா அம்மான் வச்சுருந்துருப்பாரோ அப்படின்னு இருக்குது. அட் த சேம் டைம் இந்த படத்தில் நம்ம வடிவேல் சாருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஞாபகபர்தி அந்த ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு அதான் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, இது கண்டிப்பாக எமோஷனலாக கனெக்ட் ஆக போகுது. அதே சமயத்தில் நல்லா ஆக்ஷன் பேக்காக இருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு நல்ல ட்ராமா எதிர்பார்க்கலாம் இந்த படத்தில். இன்னொரு விஷயத்தை பின்பற்ற பண்ணி சொல்லணுன்னா, எனக்கு இந்த படத்திலோட டைலாக்ஸ் ஸோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அதில் ஒரு டைலாக் பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு குழப்பம், ஆகாயத்தில் பறக்கிற கொக்குக்கு தரையில் இருக்கிற மீன் தான் இறன்னு யார் முடிவு பண்ணால். இதெல்லாம் லைக் ரொம்ப டீப்பானது சில விஷயங்கள். அதுக்கப்புறம் என்னது, இந்த பையனை மறக்க முடியாது இருக்க போது பாருங்கள் சார், நீங்கள் உங்களையும் மறந்துடுவீங்க. இதெல்லாம் டப் டப்னு ஒரு போக்கில் டப்பாக வச்சுட்டு போகிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கடைசியில் நம்ம கமல்ஹாசன் ஒரு சின்ன ட்ரிபியூட். அதை நம்ம ஃபாஃபா சொல்ல தேவையில்லை. இதை ரெண்டாவது தடவை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஐ பிக் ஃபேன் சொல்லிட்டு நம்ம விக்ரம் படத்தை சொல்லியிருப்பார். இந்த படத்தில் அந்த மகா நடிக்கிற மாதிரி நடிக்க முடியாது சார் அப்படின்றானுங்க. ஸோ இந்த படத்தோட இயக்குனர் கமல்ஹாசன் இருக்கார்ல, அவரோட ஃபேன்னு கிளியராகவே தெரியுது.
நல்லா இருக்கு. அது அது நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்மளோட அந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இங்கே போட்டி பொறாமை அதிகமாக இங்கே தான் இருக்குது. அதே சமயத்தில் ஒருத்தனை நல்லா தூக்கி பேசுறது, அதுக்கப்புறமா வெளிப்படையாக ஓப்பனாக வந்து எனக்கு இவரை பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்த படத்துல பேசுறது. அப்புறம் ஒரு படம் ப்ரொமோஷன் வந்தால் என் ஃப்ரெண்டு நடிச்சிருக்காரு, என் கூட நடிச்சிருவாங்க, இன்னொரு படம் நடிச்சிருக்கேன், அந்த பற்றி படம் பேசுறதா இருக்கட்டும். நம்ம தலைவர்லேருந்து ஆண்டவர்லேருந்து நம்மளோட மணிகண்டன், தளபதி, தலை எல்லாருமே இது 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 பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இது ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஃபேன்ஸை கவர் அப் பண்ணுறது ஒன்று இருக்குது. அந்த கதைக்கு வந்து இவங்களை பற்றி பேசும்போது அந்த டெப்த்து கிடைக்கும்னு சொல்லி வைப்பாங்க தெரியுமா, அப்படி ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு வந்து இது நல்லாவே புரியுதுங்க, நல்லா இருக்குது அது பார்க்கும் போது. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேயா? ஸோ இந்த ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் guys. என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டூ லைக் அண்ட் ஷேர். அண்ட் ஆல்சோ உங்களோட ப்ரிடிக் வந்து என்னென்னு சொல்லுங்கள். கதை எப்படி போகலாமா அப்படி போகலாமான்னு சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஐ வில் மேக் அ ஷார்ட் அண்ட் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்ல. ஓகேயா? அண்ட் கூடவே நம்ம சேனல் வந்து 10K அடிக்க போகிறோம். ஸோ இப்போ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவில் பார்க்கலாம்.